நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம அழகரும், ஆதியும் வந்து மறுபடியும் பேசிக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்து தர்மலிங்கத்த வந்து அடி வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அதிரடியான முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து ரோட்ல வந்து நம்ம அழகரும், ஆண்டாள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி போறாங்க. "டேய் என்னடா ரோட்ல வச்சு பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், அதுக்கு வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்றாங்க, "நான் ஒண்ணும் பண்ணல ஆதி. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "டேய் கட்டின பொண்டாட்டி ரோட்ல வச்சு சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்கா இங்க வா, உன்கிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனியா கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு தனியா வந்து, "எதுக்கு உங்க அப்பன் கூப்பிடுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்டோனே, தமிழ் வந்து, "எனக்கு தெரியலையே மாமா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி வான்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து வீட்டு திண்ணையில உட்காந்துருக்காங்க. சென்டர்ல வந்து தமிழ் உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட்டா பேசாம நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து தமிழ்ட்ட சொல்லுவாங்க. தமிழ் அங்க சொல்லுவாங்க. அடுத்து அழகர் வந்து தமிழ்ட்ட சொன்ன உடனே, தமிழ் வந்து நம்ம ஆதிக்கிட்ட சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. "எதுக்கு இப்போ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா?" அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்கிட்ட கேட்குறாங்க. "மாமா எதுக்கு சண்டை போடுறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "அவ அவங்க அப்பன் பேச்ச கேட்டு தேவையில்லாம ஆடிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், அவங்க வந்து தமிழ் வந்து அப்படியே இவங்க 2 பேரும் என்னென்ன பேசுகிறாங்களோ, அத வந்து அப்படியே வந்து தமிழ் வந்து இடையில சொல்றாங்க. நான் தமிழ் பேசுகிறத கட் பண்ணிவிட்டு 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து டைரெக்டாக சொல்கிறேன். நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு கட்டின பொண்டாட்டி வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அழகர் வந்து சொல்கிறாங்க, "அவள் வந்து தேவையில்லாமல் வந்து அவள் அப்பம் பேத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா சரியா, அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு இந்த சண்டை காரணமே வந்து நானும் பாரதியும் தான் தெரியும். அதனால வந்து எங்களுக்காக நீ சண்டை போடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படியெல்லாம் விட முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா நான் வரத்தான் செய்வேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எதுக்கு நீ இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? தேவையில்லாமல் கோவப்படாத. கோவப்படுறத முதல்ல நிறுத்து. நான் உன்னை விட பெரிய கோவக்காரன். நானே இப்போ அமைதியாயிட்டேன். தேவையில்லாமல் வந்து குடும்பத்துக்குள்ளே கோவம் வந்துச்சுன்னா குடும்பம் தான் பிரியும். அதனால் வந்து ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க, "என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. நீ வேணா அப்படி இருந்துக்கோ. தப்புனா நான் தட்டி கேட்பேன் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விறுவிறுன்னு அழகர் எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காரு, "சரி அவனே போயிட்டான் நம்மளும் போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தமிழும் வந்து எந்திரிச்சு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம தர்மலிங்கம் மாடியிலேருந்து இறங்கி வராரு. "ஏத்தா லட்சுமி காபி போடுமா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அழகர் வந்து, "என்னடா சிரிக்கிற?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், "அத்தை இந்த வீட்டை விட்டு போய் 2 நாள் ஆச்சு. இன்னும் அத்தை நினப்பாவே இருக்கோ? காப்பி கூட உங்களால் குடிக்காமல் இருக்க முடியாதே. பேசாமல் போய் கடையில் குடிங்க. கடையில் குடிக்கிற பழக்கமும் உங்களுக்கு கிடையாது. சரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே போய் டீயை போட்டு குடிச்சுக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஏய் என்னால் போட முடியாதுன்னு நினைக்கிறியா? இப்போ பாடுறா." அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பால் பாக்கெட்டெல்லாம் ஊற்றி வச்சுட்டு, "எங்கே காப்பி தூள் எங்கே வச்சுருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு டப்பாவில் தூள் இருக்குது. "யோவ் மாமா அது டீ தூளியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கு எல்லாம் தெரியும். அமைதியாக இருயா." அப்படின்னு சொல்லிட்டு டீ தூளை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிண்டிக்கிட்டு இருக்காரு. "நீ எவ்வளோ நேரம் அந்த பாலை பொங்க வைக்க நினச்சாலும் அது பொங்காது. ஏன்னா நீ இப்போ அடுப்பை பற்ற வைக்கவே இல்லை." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடுறாங்க. பற்ற வச்சுட்டு, "என்ன சீனியை காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு உப்பள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. "யோவ் மாமா உப்பள்ளி போட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டீயவே இறக்கி வச்சிடுறாரு. "பார்த்தியா பொண்டாட்டி இல்லைனா நம்மளாலாம் இருக்கவே முடியாது. பொண்டாட்டிக்காக வந்து நம்ம அவங்க படுற கஷ்டத்தை நம்ம அவங்க கூட சேர்ந்து இருந்து பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. ஒழுங்காக போய் அத்தைக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு இங்கே வந்து வாழ்கிற வழியை பாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் என்னைய மன்னிப்பு கேட்க சொல்கிற? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதா? பாடுறா அவனை என்ன பண்ணுறேன்னு பாடுறா." அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கமும் நம்ம ஆண்டாளும் வந்து லட்சுமியை வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்காங்க. "என்னாலாம் வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாட்டி வந்து வந்துடுறாங்க. "டேய் என்னடா இங்கே வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்தை வந்து திட்டுறாங்க. "அதான் அது வந்து தா" அப்படின்னு சொல்ல வராங்க. "டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா. விஷயத்தை கேட்டு தான் நான் ஊர்லேருந்து உடனடியாக கிளம்பி வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அத்தா அதெல்லாம் நான் பண்ணலை அத்தா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏன்டா பண்ணுறதையும் பண்ணிவிட்டு பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போய் 2 ஒப்பு வச்சிடுறாங்க. வச்சவொடனே அவர் ஷாக் ஆகிடுறாரு. "என்னத்தா கையை வச்சுட்ட?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஆமாடா இந்த வயசில் உனக்கு வந்து அப்பாட்டி கேட்குதா? இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டாள் வந்து, "பாட்டி விஷயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதா. இதுக்கு காரணம் வந்து அப்பா கிடையாது. இதுக்கு முழு காரணமே வந்து அந்த அழகர் பையன் தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஏன்டா தங்கமான பையன் அவன் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தும்முனாலும் அவன் தான் காரணம், இருமுனாலும் அவன் தான் காரணம். எதுக்கு எடுத்தாலும் அவன் மேலே பழிய போகிறத விட்டுட்டு ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்கடா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அத்தா ஒழுங்கா வீட்டுக்கு வா, வீட்டில் வந்து எதனாலும் பேசிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து கூப்பிட்றாரு. "இனிமேலாம் வீட்டுக்கு வர முடியாது. என் லட்சுமி எங்கே இருக்காளோ அதுதான் என் வீடு. லட்சுமி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். என் லட்சுமி என்றைக்கு அங்கே வராளோ அப்போ கூட தான் நான் சேர்ந்து வருவேன். போங்கடா லட்சுமி எனக்கு டீ போடுமா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க.
அடுத்து லட்சுமி வந்து டீ போட்டு கொடுத்துட்றாங்க. உள்ளே வந்து பாட்டி, ஆதி, பாரதி, லட்சுமிலாம் இருக்காங்க. அப்போ வந்து உண்மைய சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி, பாரதி வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பிளான் தான், அழகரோட பிளானு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், அழகருக்கு பிளான் போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்கிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.